ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸில் பார்த்திங்கன்னா கணக்கில் சதவீதம் பர்சன்டேஜில் பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் நம்ம 4 மாடல் பார்த்தோம். வாங்க பார்க்கலாம். அடுத்த மாடல் மாடல் 5வது மாடல். இது எப்படி இருக்குன்னா, இந்த இயர்ஸை வச்சு பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ இந்த கொஷினை பாருங்கள். 2015 பார்த்திங்கன்னா ஒரு நகரத்தோட மக்கள் தொகை, அதாவது பாப்புலேஷன் 1,50,000 பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா, அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா 10% அந்த அதிகரிக்கும் போது 2016 அதோட மக்கள் தொகை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் இவ்வளோ ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு இயருக்கெலாம் கேட்க மாட்டாங்க. பொதுவாக 2 வருஷம் அதிகரித்தா எப்படி இருக்கும் பர்சன்டேஜ், அல்லது 2 வருஷம் குறைஞ்சா எப்படி இருக்கும், அப்படி தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேனு நான் 1 வருஷம் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் 2 வருஷம் வந்தாலும் எப்படி போடுறதுங்கிறதே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுதோ அந்த டிஃப்ரென்ஸ் நடக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே சம்மம் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2015 1,50,000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த வருஷம் 10% அதிகரிக்குது. அப்போ அந்த 10%ஓட மக்கள் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல 1,50,000க்கு 10%. 10%னாலே 10 வகுத்தல் 100 போட்டுக்கிட்டு பெருக்கல் 1,50,000. அப்போ 1,50,000ல் 10% 15,000 பேர் அதிகரிக்கிறாங்க அடுத்த வருஷம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 1,50,000 பேர் இருக்காங்க. அப்போ அதில் 15,000 பேர் அதிகரிக்கும் பொழுது 1,65,000ன்னு நம்ம 2016க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒருவேளை 16க்கு அப்புறம் 17 எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கேட்குறாங்கன்னு வைங்களேன். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, அதான் வருஷத்துக்கு 15,000 பேர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, அப்போ 2 வருஷத்துக்கு 30,000 பேர் தானே இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்போ 1,50,000ல் 30,000 பேரை சேர்த்தா எவ்வளோ வரும், 1,80,000ன்னு ஆன்சர் போடுவீங்க. ஆனால் அது தப்பு. அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. என்ன ஆகும்னா, அதே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்கங்கிறதுல அது 2வது வருஷத்தில் 10% இருக்கும். அது எப்படின்னா, இப்போ 2016க்கு நீங்கள் எவ்வளோன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, 1,65,000 பேர்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இந்த 1,65,000 பேருக்கு தான் நீங்கள் 10% பார்க்கணுமே தவிர 2015ஓட மதிப்பான 1,50,000ல் போய் நீங்கள் 10% பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ 2016ல் 1,65,000 பேர் இருக்காங்கன்னா, இதில் நீங்கள் 10% எவ்வளோன்னு பார்க்கணும். இதில் 10% எவ்வளோ, 16,500 பேர் அதிகரிப்பாங்க. இதுதான் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகிறதுடைய அர்த்தம். இப்போ இந்த 16,500 பேரை 1,65,000 பேரில் கூட்டினீங்கன்னா 1,81,500 பேர், ஒரு 1,500 பேர் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சருக்கான டிஃபரன்ஸ். ஆனால் ஆப்ஷனில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு தப்பாக வர பதில் எதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதையும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் கணக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக, சிம்பிளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 வருஷம் முன்னாடி அல்லது 2 வருஷம் பின்னாடி அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளான மல்டிப்ளை டிவைடு போட்டாலே ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு மெத்தட். இதில் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஒரு மெத்தட். இப்போ அடுத்த மெத்தடு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ஆனால் இதுலேருந்து தான் இப்போ ரீசெண்டாக கேட்குற கேள்விலாம் வருது. இது பார்த்திங்கன்னா ஒரே 1% மட்டுமே கொடுத்து கொஷின் வரும். அது என்ன 1% அப்படின்னா, இந்த கேள்வியை படித்து பாருங்கள். இது மாடல் 6. என்னன்னா, ஒரு புத்தகத்தின் விலை 25% உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட விலை எதுவுமே சொல்லலை. ஒரு புக்கு இருக்குது, 25% அதோட விலை உயருது. இப்போ அதை பழைய விலைக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படிம்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, 25% ஏற்றிட்டாங்க, அப்போ திருப்பி பழைய விலைக்கு கொண்டு வரணும்னா 25% தானே குறைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆப்ஷனில் 25 வச்சுருப்பாங்க. ஆனால் அது தப்பு. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை கொஷினில் வார்த்தையை தெளிவாக கவனிங்க. அதிகரிக்கிறது, உயர்கிறது அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிறத சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலாவில் ப்ளஸ் சிம்பிள் வரும். இதே குறைகிறது, சரிங்களா, என்னது குறைகிறது, வீழ்ச்சி அடைகிறது, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் வரும். இப்போ இந்த இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, புத்தகத்தின் விலை உயர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 100. சரிங்களா, ஆர் ப்ளஸ் 100 இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. ஒருவேளை குறைகிறதுன்னு அந்த பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்கன்னா ஆர் டிவைடட் பை 100 மைனஸ் ஆர்னு போடணும். இவ்வளவுதான் வித்தியாசம். அதிகரிக்குதுன்னா ப்ளஸ்ஸு, குறைகிறதுனா மைனஸு. நமக்கு புத்தகத்தின் விலை 25% உயர்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 25 வச்சு வகுத்தல் கீழே ஒரு 100ஓட அதே 25 கூட்டிக்கணும், இன்ட்டு 100. ஸோ
25 டிவைடட் பை 125 வரும். அதை வந்து அடிச்சிங்கன்னா 1/5 வரும். 100 × 1/5 20%. பாருங்கள், 25% ஒரு புத்தகத்தோட விலை உயருதுன்னா அதை திருப்பி பழைய விலைக்கு கொண்டு வரத்துக்கு 20% குறைக்கணும். ஸோ 1% வேல்யூ. இதுதான் ஒரே 1% கொடுத்து சம் கேட்குற மெத்தட். இது வந்து அதே மாதிரி 2% கொடுத்து சம் கேட்குற மெத்தடும் இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1% கொடுத்து கேட்குற மெத்தட். இப்போ போன மெத்தட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பாப்புலேஷன் கொடுத்து இந்த மாதிரி பர்சன்டேஜில் கேட்பாங்க, இயர்ஸை வச்சு கேட்பாங்க. இது வெறும் எந்த டேட்டாவுமே கொடுக்காம வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜை மட்டும் கொடுத்து கொஷின் கேட்குறது. இதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த மாடல், ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்படுகிறது. அப்போ அதோடைய பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் காண்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, போன சம்முக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், இதுலேயும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க, நான் நேராக பர்சன்டேஜ் மெத்தடை போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் கரெக்டாக வராது. காரணம் என்னன்னா, இதில் வந்து மென்சுரேஷனோட ஃபார்முலாஸை வச்சு சில சம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு மென்சுரேஷனோட பேசிக் ஃபார்முலா, இந்த 2D ஃபார்முலாலாம் இருக்கும்ல, 2D 3D ஃபார்முலா, அது தெரிஞ்சாலே நீங்கள் இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், πr². சரிங்களா? இப்போ அவங்க 25%ன்னு கொடுத்துட்டாங்க. சதவீதத்தில் இருந்தால் அதை எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரியும். சதவீதம்ங்கிறது வகுத்தல் 100, 25 வகுத்தல் 100 அப்படிங்கிறது 2/5. அப்போ ஒரு வேல்யூலேருந்து 2/2.5% அது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரெண்டு பக்கமாக அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி அதிகரித்ததுன்னு 2πr² பிரித்து வச்சுக்கோங்க. ஒன்றில் வந்து நம்மளாக ஒரு வேல்யூ வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு 6 வந்து 10ன்னு வச்சுக்குவோம். இன்னொன்றில் அது அதிகரிக்கும் போது 2.5 இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ 10ஓட ஒரு 2.5 கூட்டிக்கிட்டால் 12.5ன்னு இன்னொரு பக்கம் ஒரு 6 வச்சுக்கோங்க. இப்போ πr² தானே ஃபார்முலா, பை அப்படியே இருக்கும். இங்கிட்டு வந்து 10 இருக்கிற பக்கம் வந்து r² இருக்க வசி 2 10 பெருக்கணும். இங்கிட்டு r²க்கு 12.5 2 வாட்டி பெருக்கணும். ஸோ ரெண்டையும் பெருக்கும் பொழுது 10 × 10 இங்கே 100 பைன்னு இருக்கும். இங்கே 12.5 பெருக்கும்போது 156.25 பைன்னு இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதிகரிக்கக்கூடிய பரப்பளவு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குது, 100லேருந்து 156.25 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஈஸி. இதையும் கழிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். 56.25% அதில் அதிகரிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரே ஒரு பர்சன்டேஜை கொடுத்து கொஷின் கேட்டாலுமே மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலா வச்சு கொஷின்ஸ் வரும். ஸோ இதுவும் வந்து கவனமாக பண்ணுங்கள். அடுத்த மாடல் பார்ப்போம். அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2% கொடுத்து கேட்குறது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 1% வந்து நம்ம பார்த்தோம். இது என்ன 2%? இது வந்து மாடல் 8ல் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், இது ஈஸி தான். இப்போ வந்து பாருங்கள், ஒரு சட்டையோட விலை இருக்குது, அது வந்து 10% உயர்கிறது, பின்னர் 10% குறைகிறது. இதில் வந்து விலையில் மாற்றம் இருக்குமா, இருந்தால் மாற்றத்தின் விலைன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நினைப்பீங்க 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% குறையுது, அப்போ என்ன மாற்றம் இருக்கும், எந்த மாற்றமுமே இருக்காது. ஆப்ஷனில் மாற்றம் இல்லைன்னு ஒரு ஆன்சர் இருக்கும், ஆனால் அதை சூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இதில் மாற்றம் இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சட்டையோட விலை 100 ரூபான்னு நீங்கள் வச்சுக்கோங்க. முதல்ல உயரும் போது 10% உயருதுன்னு சொல்கிறாங்க. 100 ரூபாயில் 10% அதுக்கு அதிகரிக்குதுன்னா 100ல் முதல்ல 10% எவ்வளோ, 10 ரூபா. அப்போ 100லேருந்து 110 ரூபாயா அந்த சட்டையோட விலை உயருது. 100லேருந்து 110 ரூபாயா உயருது. பின்னர் என்ன சொல்லியிருக்காங்க, 10% குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ 110ல் 10% எவ்வளோ வரும்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை குறைக்கணும். இப்போ 110க்கு 10%ங்கிறது 11 ரூபா. 10 ரூபா கிடையாது, 11 ரூபா வரும். இந்த 11 ரூபா 110ல் குறையும் போது அது 100ல் இல்லாமல் 99 ரூபாயாக குறையும். இப்போ ஒரு சட்டையோட விலை 100 ரூபாயிலேருந்து திரும்ப 99 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ 1 ரூபா நஷ்டத்தில் தானே போயிருக்கு. அப்போ மாற்றம்ங்கிறது 1 ரூபாய். இதில் மாற்றம் இருக்கும், அதுவும் நஷ்டத்தில் 1 ரூபா. அல்லது நஷ்ட சதவீதம் சொல்லுங்கன்னாலும் 1 ரூபா, 100 ரூபாயில் 1 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம், 1% தான். ஸோ நஷ்டத்தின் மதிப்புனாலும் 1% நீங்கள் போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது பாப்புலேஷன் மெத்தட், அப்புறம் ஒரே 1% மட்டும் கொடுத்து கேட்குற ஒரு மெத்தடு, அப்புறம் வந்து மென்சுரேஷனில் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கேட்பாங்க, அப்புறம் 2% கொடுத்து கொஷின் கேட்குறது. ஸோ வழக்கம் போல் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம 1% மெத்தடு தான். இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த
மெத்தட்லேருந்து தான் நான் கேட்டிருக்கேன். எப்படி பார்ட் 1 வீடியோவில் நான் கேட்டேனோ அது மாதிரி தான். என்ன கொஷின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏயின் சம்பளம் பியை விட 50% அதிகம். எப்படி ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார், அவரோட சம்பளம் பிங்கிற பையனை விட 50% அதிகமாக வாங்குறாரு. அப்போ பியின் சம்பளம் ஏயை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ இவர் இடத்துலன்னு தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நான் வந்து இருக்கேன், ஏன்னு இருக்கேன், என் பக்கத்தில் பின்னு ஒரு பையன் இருக்காருன்னா பியை விட நான் 50% அதிகமாக வாங்குறேன். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க கொஷினில், எப்படி பியின் சம்பளம் ஏஐ விட எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்ட் ஆப்ஷனில் 50 இருக்கும், 50 போட்டிங்கன்னா சம் தப்பாக போயிடும். நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லியிருக்கேன், ஆர் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் சில மெத்தட் மட்டும்தான் இருக்குது பேலன்ஸ், அதையும் வந்து நான் பார்ட் 3 வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் எதுன்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் கீழே இருக்குது, அதில் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.